இன்றைக்கி நம்ம முட்டைக்கறி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பெரிய வெங்காயம் 8 மீடியம் சைஸில் எடுத்துக்குங்க. அதை நறுக்கி வச்சுக்குங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்குங்க. கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அதையும் வதக்கி விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ முட்டையை கீறி சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விடுங்க மசாலாவோட. ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ மல்லித்தழை சேர்த்து இறக்கிக்கலாம். முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.